வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோம்னா, ரோகிணியின் கனவை கண்டுபிடிக்க திட்டமிடும் முத்து வெளிவருமா உண்மை என்ன விஷயம்ன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். சிறடி காசு சைடில் இன்று மீனா தங்கச்சி தன் லவ்வரோட பைக்கில் போகிறாங்க. இது அடுத்து மீனா முத்துக்கிட்ட உங்கள் அண்ணன் எங்கேயோ போயிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து அவன் போனால் போகட்டும், நீ ஏன் டென்ஷன் ஆகிறன்ற மாதிரி கேட்குறாரு. மேலும் அவன் என்ன சின்ன பிள்ளையா வந்துருவான்ற மாதிரி விடுன்ற மாதிரி சொல்கிறாரு. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்லாம் வான்ற மாதிரி கூப்பிட்றாரு. அதுக்கு மீனா எதுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முத்து வீட்டில் யாரும் இல்லை, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும், அதான் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை தொடர்ந்து கையில் இருக்கிற காயம் ஆறிடுச்சான்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மீனை ஓரளவுக்கு ஆறிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து நீ வலிச்சாலும் சொல்லுவா போகிறன்ற மாதிரி சொல்கிறாரு. பின்ன நானே உனக்கு கூட்டி விடுறன்ற மாதிரி சொல்லி ஒரு சின்ன ஒரு ஒரு ரொமான்ஸ் மாதிரி போகுது. அது அடுத்து நாங்கள் அந்த கறிக்கடைக்காரனை கூட்டிகிட்டு வந்தது தப்பு அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து பார்லர் அம்மா எங்கே எல்லாருக்கும் சொன்ன பொய்க்கு இப்படி தான் செய்யணுன்ற மாதிரி சொல்கிறாரு. மேலும் இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை தொடர்ந்து ரெண்டு பேரும் ரோகிணி ரூமுக்கு போய் எதையோ தேடுறாங்க. இந்த நேரம் அங்கே மனோஜ் நிற்கிறாரு. அந்த நிற்கிறத பார்த்து முத்து ஷாக் ஆகிறாரு. பின் ஸ்ருதி மீனாவுக்கு கால் எடுத்து நாங்கள் உடனே வீட்டுக்கு வந்துடுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அடுத்து தான் மீனாவை முத்து ரோகிணி பற்றி பேசுகிறாங்க. அதை கேட்ட மனோஜ் ஒரு மாதிரி கோபமாக வராரு. இதான் எபிசோடாக நம்ம பார்க்க இருந்ததும் பார்த்துட்டு இதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.